அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் பண்ணம்பாறை. நொடிக்கு நொடி மாறும் அரசியல் களம். அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தாலும் தேவைக்க வந்து பெரும்பான்மை சீட்டு இல்லாத காரணத்தினால ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் போட்டுருக்காங்க. இது வந்து ஆட்சி அமைக்குமா அமைக்காதாங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன விஷயம்னா, இப்போ அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சிகளும் தவிர்த்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க வந்து தங்களுடைய ஆதரவை தேவைக்காக கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், சமீபத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சி வந்து நாங்கள் வந்து தேவைக்காக ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்களும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து ஆலோசனை கூட்டம், அதாவது பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் நாளைக்கு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசிகே கட்சியும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் அவங்க முடிவு சொல்லட்டும், நாங்களும் எங்களுடைய உயர்மன்ற குழுவை கூட்டி ஒரு முடிவை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது ஆதரவு இல்லை இப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர், இந்த ஆளுநர் வழக்கமாக என்ன பண்ணணும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக இப்படி ஒரு ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இது வந்து இதுக்கு முன்னாடி திமுக கருணாநிதி அவங்க காலத்திலேயே வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் கூட்டணி அமைக்காமல் காங்கிரஸ் கட்சி வெளியே இருந்து ஆதரவுங்கிற மாதிரி கொடுத்து அந்த ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜய் அவர்களை வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு யாரெல்லாம் 118 பேர் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்காங்க, இதை நீங்கள் வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாக கொண்டு போய் நேரத்துலேருந்து இது இந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் போன்ற பல எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆளுநரை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றும் தேவைக்க நிர்வாகிகள் விஜய் தலைமையில் போய் ஒரு லெட்டர் கொடுத்து வந்திருக்காங்க. எங்களை வந்து ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வந்து அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு ஆளுநருக்கும் விஜய் அவர்களுக்கும். ஆனால் ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆளுநர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிட்டு சட்டமன்றத்தை கூட்டி எல்லா எம்எல்ஏக்களும் அமர வச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தான் எடுத்துருக்கணும். ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து இந்த விஜய் அவர்களுடைய சம்பவத்தில் இந்த தேவைக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் ஆளுநர் முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து 118 பேரை வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆளுநரை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இது பண்ணுறாங்க, அல்லது பாஜக வந்து இவங்களை ஆட்சி அமைப்பதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. ஆனால் இதில் வந்து தேவைக்கு நிர்வாகிகளோட இப்போ சமீபத்திய ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயிச்சதான் ஜெயிச்சோம், ஒரு 108க்கு போல ஒரு 118 ஜெயிச்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரி தான் நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாக வந்து தேவைக்கா விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக எல்லாருமே தேவைக்க நிர்வாகிகள் காத்திருக்காங்க. அதே மாதிரி எந்த கட்சியும் சாராத பலரும் காத்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தாச்சு, ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை பார்த்தாச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியை பார்த்தாச்சு, ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை பார்த்தாச்சு, கலைஞர் அவர்களின் ஆட்சியை பார்த்தாச்சு. இன்னைக்கு டிவிகே உடைய ஆட்சி, அதாவது விஜய் அவர்களின் ஆட்சியை வந்து பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும், இந்த 5 வருஷம் இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த 2 நாள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.